ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சான்சஸ் நிஹோங்கோ. இன்றைக்கூட வீடியோவில் லெசன் 1ஓட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்ட போகிறேன். அதை நான் ஃபாஸ்ட்டாக தான் எல்லாத்தையுமே படிப்பேன். நீங்கள் கண்டிப்பாக லெட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் படிக்க முடியலன்னா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. படிக்க தெரிஞ்சிச்சுன்னா நார்மலாக பாருங்கள். இப்போ இந்த எக்ஸசைஸ் வீடியோவில் ஜாப்பனீஸ்லேயும் போட்டிருப்பேன், அது கீழே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனோடு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் 1ன்னு தான் கொடுத்துருக்கேன். இது ஜாப்பனீஸில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னா தாய் இக்கா. ஒரு சில ரூல்ஸ் படி இந்த இச்சி அப்படிங்கிறத இக்கா, அதாவது இச்சிக்கு அப்புறம் கா இருக்கா இக்கான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது போக போக லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேய் புன். ரேய் புன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ரேய்னா எக்ஸாம்பிள், புன்னா சென்டென்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அனிமே ஃபேன்ஸ்க்காக வத்தாஷிவா உசுமாக்கி நருட்டோ தெஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு கிராமர் பாயிண்டில் பார்த்தோம். நான் நருட்டோ உசுமாக்கி. செகண்ட் ஒன், சுசுகி சான் வா ககுசே ஜா அரிமாசன். சுசுகி சான் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. தேர்ட் ஒன், குமார் சான் வா கைஷாயின் திஸ்கா. மிஸ்டர் குமார் ஒரு கம்பெனி எம்ப்ளாயா. ஃபோர்த் ஒன், சந்தோஷ் சான்மும் கைஷாயின் திஸ். மிஸ்டர் சந்தோஷும் ஒரு கம்பெனி எம்ப்ளாயி தான். ஃபிஃப்த் ஒன், அனு கதாவா தொனாதா திஸ்கா. வத்தோ சான் திஸ். சக்குரா தாய்கக்குனோ சென்சே திஸ். அந்த பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. அவர் தான் மிஸ்டர் வாத்தோன்னு சொல்கிறாங்க. அவர் சக்குரா யூனிவர்சிட்டியோட டீச்சர். ஓகே, ஜஸ்ட் இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கிராமர் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த வா, நோ, மோ, அந்த தெஸ்கா, அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது, அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வான் சான் டேஷ் இஷாதஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இது பார்த்தா என்ன தெரியுதுன்னா வான் சான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் வான் சான் வா இஷாதஸ். இங்கே மேபி மோ கூட போட்டுக்கலாம். வான் சான் மோ இஷாதஸ். வான் சானும் ஒரு டீச்சர் தான் அப்படின்னு கூட போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஹிரோஷி சான் டேஷ் சென்சே டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு ரிப்ளை மாதிரி இஏ சென்சே ஜாரிமாசன் அப்படின்னு இருக்குது. இப்போ கீழே இருக்கிற இந்த ரிப்ளை வச்சு தான் மேலேயே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். என்னென்னா நான் ஒரு டீச்சர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு டீச்சராக தானே கேட்டிருப்பாங்க. அப்போ ஹிரோஷி சான் வா, ஏன்னா அவங்கள பற்றி பேசுகிறோம், வா. சென்சே தெஸ்கா, எண்டில் கா போட்டால் தான் கொஷின். அப்போ ஹிரோஷி சான் வா சென்சே தெஸ்கா இஏ சென்சே ஜாரிமாசன். தேர்ட் ஒன், இச்சிரோ சான் வா டாட்டா டேஷ் ஷாயிந்தஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இச்சிரோ சான் வா டாட்டா நோ ஷாயிந்தஸ் தான் வரும். ஏன்னா மற்றதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் வராது. நோ போட்டால் தான் கரெக்டான மீனிங். அதாவது இச்சிரோ டாட்டாவுடைய எம்ப்ளாயி அப்படின்னு கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஒன், ஜான் சான் வா கைஷாயிந்தஸ். பீட்டர் சான் டேஷ் கைஷாயிந்தஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோ பார்ட்டிகள் தான் ஆன்சராக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜான் ஒரு கம்பெனி எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் அதே மாதிரி சந்தோஷும் ஒரு கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னா அந்த இடத்துல அந்த சந்தோஷும் அப்படின்னு வருதுல, அதனால் மோ போடுறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஒரு சில கான்வர்சேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன், இப்போ பர்சன் 1 கேட்குறாரு, ஷின் வா நான் சாய் திஸ்கா. அதுக்கு பர்சன் 2 யாருன்னா ஷின்சான் சொல்கிறாரு, கோ சாய் திஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பர்சன் 1 கேட்குறாரு, ஷின்சான் உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷின்சான் எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்கிறான். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஷின்சான் வா ஜூசாய் திஸ்ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மேலே கான்வர்சேஷனில் கோசாய் தானே இருந்துச்சு. ஆனால் இங்கே ஜூசாய், அதாவது 10 years ஓல்டு, ஷின்சானுக்கு 10 years ஓல்டுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பு தானே. அப்போ இது ராங்கு. செகண்ட் ஒன், இப்போ பர்சன் 1 கேட்குறாரு, சந்தோஷ் சான் வா சென்சே திஸ்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பர்சன் 2 இஏ சென்சே ஜாரிமாசன் கைஷாயின் திஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சந்தோஷ் சான் வா கைஷாயின் திஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோன்னா ஒருத்தர் சந்தோஷ் டீச்சரான்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த சந்தோஷம் இல்லை நான் டீச்சர் கிடையாது, நான் ஒரு கம்பெனி எம்ப்ளாயின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே, கீழே கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அப்போ கரெக்ட். இப்போ தேர்ட் ஒன் பார்ப்போம். பர்சன் 1 ஹஜிமே மாஷிதே ஸ்மித் திஸ் அமெரிக்கா கராக்கி மாஷிதா தோசோ யோரோஷிக்கு. பர்சன் 2 ஜான் திஸ் தோசோ யோரோஷிக்கு. இப்போ பர்சன் 1 சொல்கிறாரு, வணக்கம், நான் ஸ்மித்து, நான் அமெரிக்காவிலேருந்து வரேன், உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு.
பர்சன் 2 என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு ஜான், உங்கள் சந்திச்சதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஸ்மித்து சான்வா இத்தாரியா ஜிந்தஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம என்ன படித்தோம், அமெரிக்காக்காரன் தானே படித்தோம். ஆனால் இங்கே ஸ்மித்து ஒரு இட்டாலியாக்காரன்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, இப்போ 4th ஒன் பார்ப்போம். பர்சன் 1 அனு கதாவா துனாதா தெஸ்கா. பர்சன் 2 கசாமா சான் தெஸ். பர்சன் 1 சென்சே தெஸ்கா. பர்சன் 2 இஏ ஐஐடி தாய்கக்குனோ ககுசேதஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பர்சன் 1 என்னன்னு கேட்குறாருன்னா, அதோ அந்த பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பர்சன் 2 வந்துட்டு அவர் வந்துட்டு கசாமாசான் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப பர்சன் 1 என்ன கேட்குறாருன்னா, அவர் என்ன ஒரு டீச்சரான்னு கேட்குறாரு. அதுக்கு பர்சன் 2 இல்லை, அவர் ஒரு ஐஐடியோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்களேன். இதில் கசாமா சான்வா ஐஐடி தாய்கக்குனோ சென்சேதஸ் அப்படின்னு இருக்குது. மேலே என்ன பார்த்தோம், ககுசேதஸ்ன்னு பார்த்தோம். இங்கே சென்சே டீச்சர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, 5th ஒன். பர்சன் 1 கேட்குறாரு, லீ சான்வா கென்கியூஷா தெஸ்கா. பர்சன் 2 சொல்கிறாரு ஹை. பர்சன் 1 திரும்ப கேட்குறாரு, வான் சான்மோ கென்கியூஷா தெஸ்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பர்சன் 2 வந்துட்டு இஏ வான் சான்வா இஷாதெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் 1 வந்துட்டு லீ வந்துட்டு ஒரு ரிசர்ச்சரான்னு கேட்குறாரு. அதுக்கு பர்சன் 2 ஆமான்னு சொல்கிறாரு. திரும்ப பர்சன் 1 வந்துட்டு வான் சானும் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சரா அப்படின்னு கேட்டால் பர்சன் 2 வந்துட்டு இல்லை, அவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், வான் சான்வா கென்கியூஷா ஜா ரிமாசன்னு இருக்குது. அப்போ அவர் கென்கியூஷா கிடையாது, அதாவது ரிசர்ச்சர் கிடையாது, அவர் ஒரு டாக்டர் தான். அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் வீடியோ மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்துட்டு எப்படி பேசுகிறது, அதுக்கப்புறம் எப்படிலாம் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டேன். ஏன்னா இந்த வீடியோ இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு N5 பாஸ் பண்ணவே முடியாது. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.